ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி என்ன தான் கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தயங்குறாங்க. வீட்டுக்கு வாங்க பேசலாம்னு சொல்கிறாங்களே, உண்மையாகவே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா இல்லை இதுவும் ஒரு கண் தொடப்பான்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே சோழன் அதான் கல்யாணம் நின்றுச்சு இல்லை, இனியே வீட்டில் வந்தெல்லாம் பேசணும், இந்த மண்டபத்திலேயே சோழனுக்கும் சந்தானிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்ன உடனே அனிஷா அதெல்லாம் தப்பாக நடக்காது, என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி உடனே சேரன் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் சந்தா வேகமாக ஓடி போய் சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்த சந்தாவோட அப்பா கடுப்பாகி போய் உன் பொண்ணை கூப்பிட்டு வான்னு சொன்ன உடனே சந்தாவோட அம்மாவும் வேகமாக வந்து ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே சந்தா சேரன் கிட்டே என்னை எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போங்க, நான் இப்பயே உங்க கூட வரேன்னு சொன்ன உடனே சேரன் கவலைப்படாதப்பா, நான் கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டு போவேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் சந்தாவோட அம்மா தரன்னு சந்தாவை உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் சேரன் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நிலா வந்து அதான் அவங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்களேனே, அதனால நம்ம இப்போ போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா பல்லவன் அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். பாண்டி பல்லவனை பார்த்து கொஞ்சம் நேரம் அமைதியாயிடுறான்னு சொல்கிறாங்க. இங்கே சோழன் பாண்டிக்கிட்ட அண்ணன் பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணுது, எனக்கு அண்ணன் மூஞ்சியை குத்தலாம் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே விடுட அண்ணன் ரொம்ப பாவம்னு சொன்ன உடனே நீயும் நான் தாண்டா பாவம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரனை எல்லாரும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சேரன் பெட்டில் உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து சோழன் எப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு என்னென்னு அண்ணன் உட்காந்துருக்கு பத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் நம்ம ஏதாவது கேட்டுருவோன்னு நினச்சிக்கிட்டு தான் அண்ணன் ஜோன் அவுட் ஆன மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்றாங்க. உடனே எப்பயும் போல பல்லவன் திருத்துருன்னு நான் போய் அண்ணன்ட்ட கேட்குறேன்னு சொன்ன உடனே பாண்டி நிப்பாட்டி ஏன் நீ போய் அண்ணன்ட்ட திட்டு வாங்குறதுக்கா, பேசாமல் இருடான்னு உடனே ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீ சின்ன பையனே சொல்லுங்க அப்படின்னு உடனே சோழனும் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீ சின்ன பையன் தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் 3 மாசத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுது, அதில் நான் பாஸ் பண்ணா கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறான். உடனே பாண்டி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நாங்கள் பேசிக்கிறோம், நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியும் அண்ணன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சேரனும் ஏன்டா என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே சோழன் நாங்கள் ஏன் அப்படி உன்னை பார்க்குறோம் உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்ட உடனே சேரனும் தெரியாம தாண்டா கேட்குறேன், ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டியும் சேரன் கேட்டா அண்ணே நீ உண்மையாவே பயங்கரமான ஆளுன்னு. சேரன் உடனே டேய் நான் என்னடா பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் என்ன பண்ணுனேனா, நீ பண்ணுனதுனால தானே இங்கே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பல்லவன் அவன் பங்குக்கு ஏன்னா எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி இதெல்லாம் எப்பனே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் ஹாப்பியாக இருக்கும், மனிஷ் பையா வீட்டுக்கு அப்பப்போ மசாலா டீ குடிக்க போறேன்னு சொன்னார்ல அப்பதான் நடந்திருக்கும்னு சொல்றாங்க. உடனே நிலா சும்மா இருங்க சொல்லன்னு சொல்றாங்க. பாண்டி அதோட விடாம அவங்க தான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல அப்புறம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சோழன் அவங்க ஊருக்கு போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்குமா இருக்கும், ஊருக்கு வந்து 2-3 மாசத்துல கன்ஃபார்ம் ஆயிருக்குமா இருக்கும், இதெல்லாமாடா கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டிய ஓஹோ சாரிடா எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் கம்மி தானே சொல்றாங்க. அதோட விடாம பாண்டி ஆமா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நிலாவும் சும்மா இல்லாம ஆமா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே சோழன் என்ன 4-5 வயசு சின்ன பையனா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, அவனுக்கு தெரியலன்னு சொன்னாதான் நீ ஏன்னு கேட்கணும், எனக்கு ஏன் தெரிஞ்சிருக்குன்னுலாம் நீ கேட்க கூடாது. பாரு எதுவுமே தெரியாத மாதிரி பல்லவன் இருக்கான்ல அவனுக்கு கூட எல்லாம் தெரியும், என்னடா பல்லவா உனக்கு எல்லாமே தெரியும்லன்னு கேட்ட உடனே பல்லவனும் எனக்கு லைட்டா தெரியும் அப்படின்றான். டேய் குடும்பமா இதுன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இங்க சேரன் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஒன்னும் புரியாம என்னடா பேசுறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சோழன் இப்ப கூட ஒன்னும் தெரியாத பையன் மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட கேட்கிறேன்னு, நீ மாஸ்னே உனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் 4-5 மாசத்துலயே நீ ஃபாதர் ஆயிருவ, யாருக்கு கிடைக்கும் இந்த குடுப்பனன்னு சொன்ன உடனே சேரன் ரொம்ப குழப்பமா எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் ஃபாதர் ஆயிடுவேனா, அவ ஹிந்து தானடா நான் ஏன்டா ஃபாதர் ஆகணும்னு சொன்ன உடனே சோழன் கடுப்பாகி அவங்க அண்ணனோட கழுத்தையே நெரிக்க ஆரம்பிச்சிடுறேன். நிலா விடுங்க சோழன் அப்படின்னு சொன்ன உடனே விட்டுறாங்க. இங்க சேரன் என்னடா சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல, நிலா இங்க என்னதான்ப்பா நடக்குது, நான் ஏன் ஃபாதர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சோழன் இங்க சர்ச்சு ஃபாதரை பத்தி யாரும் பேசல, குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபாதர் ஆவாங்கல்ல அந்த ஃபாதரை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்ன உடனே சேரன் லூசாடா நீ, யாருக்கோ குழந்தை பிறந்துச்சுன்னா நான் எப்படா ஃபாதர் ஆக முடியும், நானே கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம போனோம் சந்தா என்னமோ சொன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாச்சு, அப்புறம் கல்யாணம் நின்றுச்சு, நானே அந்த கல்யாணம் எப்படி நின்றுச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க ஏதோ நான் ஏதோ பண்ண மாதிரி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி புலம்புறாங்க. அண்ணே சோழன் கடுப்பாகி அண்ணே நீ எதுவுமே இன்னும் தெரியாதவ மாதிரியே நடிச்சிட்டு இருக்க, அப்புறம் அண்ணன் கூட பார்க்காம பெட்ல படுக்க போட்டு மொத்துன்னு மொத்தி விட்டுறோம் பாத்துக்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க. சேரன் நிலா கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் என்கிட்ட தெளிவா சொல்லுப்பா, இவனுங்க சொல்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. உடனே நிலா அண்ணே உண்மையாவே உங்களுக்கு எதுவும் புரியலையான்னு சொல்லி கேட்ட உடனே சேரன் சத்தியமா எனக்கு புரியலப்பா, கல்யாணம் எப்படி நின்றுச்சு, இவனுங்க ஏன் என்ன திட்டுறானுங்க ஒன்றும் எனக்கு புரியலப்பான்றாங்க. அப்புறம் அவங்களே ஒருவேளை சந்தா என்ன பிடிக்குதுன்னு சொல்லியிருப்போல அதனாலதான் கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பாங்களா, ஆனா அதுதான் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமேப்பா, அது தெரிஞ்சுதானே இந்த கல்யாணம் ஏற்பாடியே பண்ணாங்க, அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்கன்னு இவங்கள்ட்டே கேள்வி கேட்கறாங்க. சோழன் கடுப்பாகி இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பெட்ல போட்டு மொத்துன்னு முத்துறாங்க. நிலா தான் அந்த நேரத்துல எல்லாரையும் அடிக்காதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சேரன் அப்பாவித்தனமா ஏன்டா எல்லாரும் என்ன அடிச்சு துன்புறுத்துறீங்கன்னு சொன்ன உடனே சொல்ல நீ எங்கள்கிட்ட உண்மையை சொல்லாம துன்புறுத்துறல அதே மாதிரிதான் நாங்களும் உன்னை துன்புறுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சேரன் டே உண்மையாவே எனக்கு எதுவும் புரியலன்னு சொன்ன உடனே சோழன் நம்ம இவ்வளவு அடிச்சா அண்ணனுக்கு புரியலன்னு சொன்னா உண்மையாவே அண்ணனுக்கு புரியலையோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிலாவுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, சோழன் பாண்டி பல்லவன் 3 பேருக்கு இவங்க சந்தா பிரெக்னெண்டா இருக்காங்க அதனாலதான் கல்யாணம் நின்றுச்சுன்றத சொன்னாங்க, ஆனா சேரன் அண்ணன் கிட்ட நம்ம எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
அதை அப்படியே சோழன்கிட்டயும் சொல்றாங்க, உங்க 3 பேர்கிட்டயும் தான் நான் நடந்ததை சொன்னேன், ஆனா சேரன் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொன்ன உடனே சேரனும் கன்ஃபியூஸ் ஆகி அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு, சந்தா என்னதான்ப்பா சொன்னா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பல்லவன் வேகமா சந்தா நீ உன்னால பிரெக்னெண்டா இருக்காங்களா அதனாலதான் கல்யாணம் நின்றுச்சுன்னு சொன்ன உடனே சேரனும் ஓ அப்படி அப்படின்னு கேட்டுட்டு எது சந்தா பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. உடனே சோழன் ஏன்னா அவன் மலையாளத்துல சொன்னான் தமிழ்ல தானே சொன்னான் அப்புறம் என்ன அப்படின்றாங்க. உடனே சேரன் பதறிக்கிட்டே சந்தா அப்படியா சொல்லிச்சு என்னாலயா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாண்டி ஆமாண்ணே அப்படிதான் சொன்னாங்க, வேற எப்படி கல்யாணம் நின்னுச்சு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சேரன் நீங்க ஏதோ தப்பா கேட்டுட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா யோசிச்சு சொல்லுங்கடா அப்படின்றாங்க. உடனே பாண்டி நாங்க தப்பா நினைச்சிட்டோம், ஓகே அந்த வீட்லயும் நாங்க நினைச்ச மாதிரியே தானே நினைச்சிருக்காங்க, அவங்க ஏன் அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கணும் சொல்லுனே, உன்ட்ட எதுக்கு அவங்க சண்டைக்கு வரணும்னா தானாவே ஏன் கல்யாணத்தை அவங்க நிப்பாட்டணும், இது எல்லாத்தையும் நீ யோசிக்க மாட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சேரன் யோசிச்சுக்கிட்டே நிலாவை பார்த்து ஏமா சந்தா அப்படிதான் சொல்லிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நிலாவும் ஆமாண்ணே அவங்க அப்படிதான் சொன்னாங்க அதனாலதான் கல்யாணமே நின்னுச்சுன்னு சொல்றாங்க. இங்க சோழன் சும்மா இல்லாம அண்ணே பயங்கரமான ஆளுனே, சைக்கிள் ஓட்டுற இடத்துல நீ லாரியே ஓட்டியிருக்க, அது கூட பரவாயில்லண்ணே எதுவுமே எனக்கு தெரியாது, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டியே பாரு சூப்பர்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சேரன் மூஞ்ச சீரியஸா வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. இங்க சோழன் அப்பயும் விடாம என்னண்ணே சந்தானிட்ட போன் பேச போறியா இருனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே நிலா சோழனை ஸ்டாப் பண்ணி இவ்வளவு நேரம் அண்ணனை ஓட்டுனது பத்தாதா உங்களுக்கு, அவர் என்ன சின்ன பையனா, அவங்க லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அவரை விடுங்க எம்பாரஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே பல்லவன் நானும் அதை தான் நீ நினைச்சேன்னு சொன்ன உடனே சோழன் அண்ணனை பெட்ல போட்டு அடிக்கும் போது உனக்கு இதெல்லாம் தோணலையான்னு சொல்லி கேட்ட உடனே பல்லவன் வேகமா அப்ப சும்மா ஏதோ ஃபன்னுக்கு பண்ணேனே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே பாண்டி டே விடுங்கடா அண்ணன் எதுவும் ஃபீல் பண்ண போகுதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. உடனே சோழனும் சரி விடு நான் எதுவும் சொல்லலன்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் சேரன் தனியா உட்காந்து சந்தா பிரெக்னெண்டா இருக்காளா எப்படி அவையே இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் படுத்து தூங்குனதுக்கு அப்புறமும் சேரன் கல்யாண மண்டபத்துல நடந்ததை பத்தியும் நிலா சொன்னதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி சந்தாவுக்கே கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணா அவங்களுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்க சேரன் என்ன பண்ணுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே விடிஞ்சிருது. அப்பயும் சேரன் என்ன பண்ணுன்னு தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்துல பாண்டி வந்து சேரன் கிட்ட என்னண்ணே ரெடி ஆயிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பயும் சேரன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே பல்லவன் காலையில் எந்திரிச்ச உடனே பாண்டிக்கிட்ட போய் என்னண்ணே சேரண்ணே சந்தாவை பார்க்கறதுக்கு காலையிலே ரெடி ஆயிடுச்சு போல நான் அவரை போய் கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி பல்லவன் கிட்ட அதெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேணாம், அண்ணனே ஒரு மாதிரி இருக்கு, இப்போதைக்கு அண்ணன்கிட்ட எதை பற்றியும் பேச வேண்டாம், அண்ணனுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலான்னு சொன்ன உடனே பல்லவனும் சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சோழன் வேற ரூம்ல ரெடி ஆகிட்டு வந்து சேரன் கிட்ட அந்தானியை பார்க்கறதுக்கு சீக்கிரமாவே ரெடி ஆகிட்ட போலன்னு சொல்லி கேட்டுட்டு அதோட விடாம நான் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சேனே அதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, தம்பி எனக்கு உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே முந்திக்கிட்டு நான் அப்பாவாயிட்டா நீ பெரியப்பா ஆயிடுவியோன்ற பயத்தில் தானே முந்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லி கேட்ட உடனே சேரன் கடுப்புல எந்த ஒரு பதிலும் சொல்லாம பாண்டிக்கிட்ட நான் குளிச்சுட்டேன்டா அவன் வந்த உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருங்க ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு சேரன் வெளியே போயிடுறாங்க. உடனே சோழன் பாண்டிக்கிட்ட போய் ஏன்டா அண்ணன் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்ட உடனே பாண்டியும் அவங்க கல்யாணத்தை என்ன காரணம் சொல்லி நிப்பாட்டினாங்கன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சதுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்குன்னு சொன்ன உடனே சோழன் கிண்டல் பண்ற மாதிரி அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருந்திருக்கணும், இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சைலண்டா இருந்தா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே பாண்டியும் சும்மா இருறா அப்படின்னு சொன்னா அதே அப்புறம் சும்மா இருக்க முடியும், நான் போய் கேட்க தான் போறேன்னு சொல்லி போகும்போது பாண்டி சோழனை பிடிச்சி இழுத்து பேசாம உட்காரான்னு உட்கார வச்சிடறாங்க. சோகமா வெளியே நிக்கிற சேரனை பார்த்து நிலா ஏனே வெளியே நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே சும்மாதான்ப்பா வெளியே நிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ரெடி ஆயிட்டியாப்பான்னு கேட்கறாங்க. உடனே நானும் ரெடி ஆயிட்டேனே சரி நான் உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டியும் சோழனும் இருக்க ரூமுக்கு வந்து அண்ணன் ஏன் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கேட்ட உடனே சோழன் முந்திரி கொட்டையாட்டம் குற்றம் உள்ள நெஞ்சு நிலா அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே நிலா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றதை பார்த்துட்டு சரிப்பா நான் பேசலன்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. நிலா அதுக்கப்புறம் பாண்டிக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாண்டியோ நேற்று நைட்ல இருந்தே அண்ணன் இப்படிதான் இருக்கு, முகம் பார்த்து கூட பேச மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே நீலா நீங்க 2 பேரும் எதுவும் கிண்டல் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சோழன் அந்த எண்ணத்துல தான் நான் இங்க வந்தேன், ஆனா அண்ணன் தான் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்குது, அப்புறம் எப்படி கிண்டல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே நீலா போதும் சோழன் அண்ணனுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரியுமா என்ன, நடந்த விஷயத்த அவரை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணதான் விடுங்கலை, எப்ப பார்த்தாலும் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, நான் இப்ப அண்ணனை உள்ள கூப்பிட்டு வருவேன், யாரும் அவரை கிண்டல் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்னு சொல்லி மிரட்டி விடுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு சந்தா வீட்டுல சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா மாட்டாங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.